بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر من كل أمر. السلام عليكم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற இந்த தொடரிலே சூனியம் என்பது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வித்தை தானே தவிர அதன் மூலம் சில தந்திரங்களை செய்து மக்களை மதிமயக்க முடியுமே தவிர சூனியத்தினால் நிஜமான எந்த ஒரு மாற்றத்தையும் நிஜமான எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவே முடியாது என்பதை கடந்த 8 நாட்களாக நம்ம பார்த்தோம். இந்த கருத்தை நம்ம சொல்லும் பொழுது சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்ற கருத்தில் உள்ளவர்கள் பல எதிர்வாதங்களை வைப்பார்கள். அதுல முக்கியமான வாதம் என்னவென்றால், சூனியத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற இந்த கொள்கை முஅ்தஸிலா என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவங்க ஹதீஸெல்லாம் மறுக்கக்கூடியவங்க, அற்புதத்தையெல்லாம் மறுப்பாங்க. அவங்க ஒரு வழிகட்ட கூட்டம் என்று வரலாறுல அந்த காலத்திலே அவங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்படி ஒரு கூட்டம் இப்ப இல்ல, ஒரு காலத்தில் இருந்து முற்றாக அழிந்து போன ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தான் வழிகட்டவர்களுக்கு உதாரணமாக எல்லா நல்ல அறிஞர்களும் குறிப்பிடுவார்கள். அவங்களும் சூனியத்தை மறுத்திருக்கிறாங்க. இந்த முஅ்தஸிலா என்கிற ஒரு கூட்டம் சூனியத்தை கடந்த காலத்துல சூனியத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அது ஃப்ராடு, அது ஒரு ஏமாற்று வித்தை என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இப்ப இந்த சூனியத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் நம்ம இப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்றோமா, இது முஅ்தஸிலா கொள்கை, இவங்க முஅ்தஸிலா கொள்கைக்கு நம்மளை கொண்டு போறாங்க. முஅ்தஸிலாக்கள் என்ற கூட்டம் தான் சூனியத்தால் ஒன்றும் முடியாது என்று சொன்னார்கள், மற்ற நல்ல அறிஞர்கள் யாருமே இப்படி சொல்லல என்கிற ஒரு வாதத்தை தான் பிரதானம் வைப்பாங்க. இதுவரைக்கும் அறிஞர்கள் எவ்வளவு வந்திருக்கிறாங்க, கெட்ட வேண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் இதை சொல்லியிருக்காங்களே தவிர நல்ல மரியாதைக்குரிய மதிக்கத்தக்க அறிஞர்கள் யாருமே இதை சொல்லல. இவங்க தான் தௌஹீத் ஜமாஅத் தான் முதல்ல புதுசா இந்த கருத்தை வைத்து மக்களை குழப்புகிறார்கள். முதல்ல முஅ்தஸிலாங்கிறவன் குழப்புனா அவன் போய் 1000 வருஷம் ஆயிடுச்சு, அவனுக்கு தொடர்ச்சி கிடையாது. 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவன் அவன் அழிந்து போன பிறகு இவங்க முஅ்தஸிலா கொள்கையை கொண்டா திணிக்கிறாங்க என்று ஒரு வாதம் வைப்பார்கள். ஆனா இந்த வாதம் அப்பட்டமான பொய்யுங்க. முஅ்தஸிலாங்கிறவன் அந்த கொள்கையை சொன்னாங்கிறது உண்மை. முஅ்தஸிலா மட்டும் சொல்லல, மதிக்கத்தக்க நல்ல அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் வேண்டுமானால் அதுல அதிகமா இருக்கலாம், இதுல சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும்ன்றதுல. ஆனால் மதிக்கத்தக்க அறிஞர்கள் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இவங்களை ஒப்புக்கொண்ட நூல்கள் நம்ம பார்க்க முடியும். உதாரணமா இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்ஹுல் பாரி, அவங்க பெரிய எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு அறிஞர். அவர் ஃபத்ஹுல் பாரிங்கிற நூல்ல சொல்றாரு, வக்துலிஃப ஃபிஸ் சிஹ்ரி, சிஹ்ர் விஷயத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. ஏகமானதான கருத்து இல்லையா. ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறாரு, சிஹ்ர் சூனியம் என்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடு உண்டு. ஃபகீல, ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, ஹுவ தஹய்யுலுன் ஃபகத், அது வெறுமனே கற்பனை தான், சும்மா ஏமாத்து தான், நிஜம் கிடையாது. லா ஹகீகத் லஹு, அது உண்மையில் நடப்பது கிடையாது, ஏமாற்றுவது மட்டும்தான் என்றும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை சொல்றது யாரு, வஹாதா இஃப்தியாரு அபி ஜாஃபர் இஸ்திர்பாதி மின ஷாஃபிய்யா, ஷாஃபி மதுஹபில் மரியாதைக்குரிய அறிஞராக இருந்த அபூ ஜாஃபர் என்பவருடைய கருத்து இதுதான். இந்த ஷாஃபி மதுஹப்னு சொன்ன உடனே அவர் என்ன இல்லைன்னு வழங்கி போச்சு, முஅ்தஸிலா இல்லைன்னு வழங்கி போச்சு. முஅ்தஸிலாவை 4 மதுஹபும் முஅ்தஸிலாவை எதிர்த்தவர்கள். முஅ்தஸிலாங்கிற மட்டும்தான் இதை சொன்னாங்கல்ல. ஷாஃபி மதுஹப்ல மரியாதைக்குரிய ஒரு அறிஞராக இருக்கிற அபூ ஜாஃபருடைய கருத்து இதுதான். அபூபக்கர் ராசி மினல் ஹனபியா, ஹனபி மதுஹப்ல அபூபக்கர் ராசி இருந்தார, அவரும் பெரிய அறிஞர், ஹனபி மதுஹப் முக்கியமான அறிஞர், அவருடைய கருத்தும் இதுதான். இப்னு ஹஸ்மில் லாஹிரி, லாஹிரியா என்ற குர்ஆனை சொல்ல அப்படியே எடுத்துக்கொள்ளணும், எந்த வியாக்கியானமும் செய்யக்கூடாது என்று சொல்லி ரொம்ப மரியாதைக்குரிய பேரறிஞராக இருந்தவர். வழிகட்ட கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் யார், இப்னு ஹஸ்ம். அந்த இப்னு ஹஸ்ம் அவர்களுடைய கருத்தும் இதுதான். இது சிஹ்ருங்கிற கற்பனை. இப்ப சொன்னோம்ல, ஒன்னும் செய்ய முடியாது, சிஹ்ரினால செய்ய முடியாது சொன்னா பொய்,
அப்படிங்கிற கருத்து யாருடைய கருத்து? இப்னு ஹஸமுடைய கருத்து. ஓ தாயிபத்தின் இன்னும் ஒரு கூட்டத்தாருடைய கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நவவி சொல்கிறார். சரியான கருத்து என்னவென்றால் அதுக்கு ஏதோ செய்ய முடியும் என்பதுதான் அப்படின்னு நவவி தன் கருத்து சொல்கிறார். இப்ப இதுல என்ன வழங்குறது? அதாவது இந்த கருத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்றோம்ல, இவங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத் நம்புற இவங்கெல்லாம் இப்னு ஹஸம்ங்கிறவரு, அபூபக்கர் ராஜிங்கிறவரு, அபூ ஜாஃபர் இந்த நூற்றாண்டுல உள்ளவரா? இவங்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தினவர். இப்னு ஹஜர் 700ல உள்ளவர். இவர் சுட்டி காட்டுறாருன்னா அதுக்கு முந்தின ஆளுங்க. இப்னு ஹஜர் சுட்டி காட்டுறாரு, இவரே ஹிஜ்ரி 700ல உள்ளவர், 700 ஆண்டுக்கு முந்தினவர். இவர் இந்த அறிஞர்களை சுட்டி காட்டுற அவங்க 800 1000 அந்த ஆண்டுகளுக்கு முந்தினவங்க. அந்த காலத்தில் அவங்க நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா இப்படியான ஒண்ணு கிடையாது என்ற கருத்து அறிஞர்கள்ட்ட இருக்குது. இவங்க முத்தசிலாவா? இவங்களுக்கு சொன்னாங்கல்ல, இதை சுட்டி காட்டும் போது இப்னு ஹஜர் இவங்க எல்லாம் முத்தசிலா கொள்கை சொன்னாங்கன்னு சொல்லல. அவர் அந்த கருத்தை மதிச்சாங்க. இவர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள், இவங்க எல்லாம் இந்த கருத்தில் இருக்கிறார்கள், ரெண்டையும் பதிவு செய்கிறார்களே தவிர இந்த கருத்தை சொன்னவர்களை வழிகேடர்கள் என்றோ முத்தசிலா என்றோ இவர்கள் இந்த முத்திரையை குத்துனாரா இப்னு ஹஜர்? இல்ல. அப்ப இவங்க யாருமே சொல்லாதது என்ற ஒரு கருத்து பொய், அதை வழங்கிக்கிறோம். அதே மாதிரி இதே காலகட்டத்தில் இப்னு ஹஜருடைய இதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இப்னு தைமியா. இப்னு தைமியாங்கிறவர் கொஞ்சம் இப்னு தைமியாங்கிறது இப்னு ஹஜர் கொஞ்சம் முந்தினவர். ஒரு 50-60 வருஷத்து வித்தியாசம் தான் ரெண்டு பேருக்கு இருக்கிறது. அப்ப இப்னு தைமியாங்கிறவர் இறைநேச செல்வர்களும் செய்தானின் தோழர்களும் புஸ்தகம் தமிழ்ல வந்திருக்க பாத்திருக்கீங்களா? அதனுடைய அரபி தமிழ்ல நீங்க இருந்து பார்க்கலாம். அந்த நூல்ல குறிப்பிடுறார், அல் ஃபர்கு பைன அவுலியாய் ஷைத்தான் அவுலியாய் ரஹ்மான். அவுலியாவு ஷைத்தான் அவுலியாவு ரஹ்மான் என்பதுக்குரிய வித்தியாசம் வேறுபாடு என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இஹ்தலஃபல் உலமாவு, உலமாக்கள் கருத்து வேறுபடுறாங்க. முத்தசிலாவுக்கும் சுன்னத் ஜமாத் உலமாவுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாதுங்க. உலமா அறிஞர்கள் மதிக்கப்படுறவங்க இருக்காங்களே, அவர்களை இரு கருத்து கொள்கிறார்கள். في أن السحر هل له حقيقة ووجود وتأثير حقيقي, உண்மையான ஒரு தாக்கம் அதற்கு உண்டா, அது நிஜமாக நடக்கிறது தானா இல்லையா என்பதில் உலமாக்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அப்ப அந்த கருத்து சொன்னவங்க உலமா தான், இந்த கருத்து சொன்னவங்க உலமா தான். யாரும் முத்தசிலா கிடையாது. முத்தசிலா முத்தசிலா சொன்னதுனால அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா நம்ம லா இலாஹ இல்லன்னு சொல்ல முடியுமா? நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோமே, இதையும் முத்தசிலா சொன்னான்ல, அப்ப நீ முத்தசிலா சொல்றான்னு சொல்ல முடியுமா? முத்தசிலா சொன்னா என்ன, வேற எவன் சொன்னா என்ன, ஒரு காபிர சொன்னதா இருக்கட்டுமே, இஸ்லாத்தில் உள்ள நல்ல கருத்தை சொன்னா நம்ம ஏத்துக்கலாமே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப முத்தசிலா இந்த கொள்கையில நம்ம கொள்கையில முத்தசிலா இருக்கான்னு சொல்லிட்டு போங்க, சரியான கொள்கை இந்த விஷயத்துல. அவர் சொல்றாரு கருத்து வேறுபாடு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு தஹபல் முத்தசிலா, முத்தசிலா என்கிற குழுவினரும் அது மட்டும் தான் முத்தசிலாங்கிறாரு. அபூபக்கர் ராசில் ஹனபி அல் மாரூஃப் பில் ஜஸ்ஸாஸ், ஜஸ்ஸாஸ் என்று அறியப்பட்ட அபூபக்கர் ராசி அவர்களும் அபூ ஜாஃபர் இஸ்திர்பாதி என்பவரும் ஒரு பகவி மின ஷாபியா, ஷாபி மذஹபை சேர்ந்த பகவி இமாம் அவர்களும் இலா இன்காரி ஜமீஇ அன்வாய் சிஹ்ரி, சிஹ்ருடைய அத்தனை வகைகளையுமே மறுக்கிறார்கள். அந்த வகை இருக்கு, இந்த வகை இருக்கு, உசுரோட சாவடிக்கலாம், செத்தவனை புழைக்க வைக்கலாங்கிற பெருசும் செய்யலாம், சின்ன சின்ன செய்யலாம்னு பல வகையா சொல்றாங்க. எல்லா வகையும் பொய் என்று சொல்ற முத்தசிலாவும் சொல்றாங்கன்னு சொல்றாரு இப்னு தைமியா. முத்தசிலாவை சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? இவங்க முத்தசிலா இல்லைன்னு அர்த்தம். முத்தசிலாக்கள் சொன்னார்கள். அதே மாதிரி ஜஸ்ஸாஸும் சொன்னாரு, பகவியும் சொன்னாரு, அபூ ஜாஃபர் என்பவரும் சொன்னாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது ஒரு கற்பனை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்னஹு ஃபில் ஹகீகத்தி தஹீரு மினஸ் சாஹிரி அலா மையராஹு, கண்ணால் பார்க்கக்கூடியவனை மதிமயக்கி பொய்த் தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சிகர் என்பது என்று இவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். உண்மைக்கு மாற்றமான ஒன்றை இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சிகர் என்பது. நிஜமா ஒன்றும் செய்ய முடியாது, சூனியம் என்ற கலையை வைத்துக் கொண்டு ஒரு தந்திரம் செய்ய இயலுமே தவிர, கண்கட்ட இயலுமே தவிர, நிஜமாக என்ன மாதிரி மாற்றி காட்டுறா சொல்றாரோ அது மாறவே இல்லை. அது அதுவாகத்தான் இருக்குது. இதை தங்க மாதிரி உங்களுக்கு காட்டுவேன், கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி தங்கமா இருக்கு, போனதா இருக்கும். ஒரு தூரத்தில் பார்த்தால் தெரிகிற மாதிரி சில செட்டிங்கள் ஏதோ ஒரு வகையில செய்வாங்க, பல வகையான செட்டிங் இருக்கிறது என்று அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. வேணும் சொல்றாங்க வண்ண சிகரலா எதிர், சூனியம் என்பதால் எந்த கேடும் வராது. நம்ம சேலஞ்ச் பண்ணோம்ல, அந்த மாதிரி சேலஞ்ச் பண்றாங்க, சூனியத்தினால் எந்த கேடும் வராது.
இல்லா அன் யஸ்தஅமல சாஹிரு சும்மன் அவ் துஹானன் யஸ்லி இலா பதனில் மசூரி. இந்த சூனியக்காரன் ஏதோ ஒரு விஷத்தையோ ஒரு புகையில என்னத்தையோ கலந்து அதை வச்சு ஏதாவது செஞ்சாலே தவிர, சூனியம் செய்யறேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு விஷப்பொடியை தூக்கி விட்டா அப்ப கேடு செய்யும். அது சூனியத்தினால செய்யாது, பொடியினால. அந்த பொடி விஷப்பொடியை தூவி அதுல ஒரு புகை வந்து அந்த புகை நீங்கள் சுவாசித்தால் உங்களுக்கு ஏதாவது ஏற்படுற மாதிரி செய்யலாமே தவிர, அழகா சொல்றாங்க, விஷத்தையோ அல்லது புகையில் எதையாவது கலந்தோ அதை ஒருவன் மீது செலுத்தினாலே தவிர மந்திரத்தால் ஒன்றும் நடக்காது, வித்தைகளால் ஒன்றும் செய்ய முடியும். இதெல்லாம் இவங்க சொல்றாங்க இப்படி தனியா எடுத்து காட்டுறாரு. இப்படி எல்லாம் இந்த அறிஞர் என்ன செய்யறாங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி நுக்கில மிசுலுஹாதா அனில் ஹனபியத்தி, ஹனபி மதுஹபின் அறிஞர்கள் வழியாகவும் இந்த கருத்தான் சொல்லப்படுகிறது. ஹனபி மதுஹபுடைய கருத்து இதுதான். அப்ப ஹனபி மதுஹபுல இருந்துகிட்டு சீர நம்புறாங்க. இன்னும் சொல்ல போனா அபு ஹனீஃபா தான் போல்டா மறுத்தவர். பின்னாடி வர்றது இந்த சிகர போல்டா மறுத்தவர் யாரு? அபு ஹனீஃபா தான். பச்சை பொய் புழுகு நம்பாதன்னு சொன்னவர். நம்பினா அவன் இஸ்லாத்தோடு போயிருவாங்கிற அளவுக்கு கடும் வார்த்தைகள்லாம் சொன்னவர் அபு ஹனீஃபா. அந்த ஹனபி மதுஹபுல உள்ளவன் அதிகமா இருக்கிறான், அவன் தான் சூனியருக்கு நம்புகன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அன்ன சாஹிரலா யஸ்ததியு பிஸ்ஹரி கல்பல் கல்ப ஹகாயிகல் அஷ்யா, ஒரு பொருளுடைய உண்மை தன்மை இருக்கிற யதார்த்தமான தன்மை அதை வந்து சூனியத்தின் மூலம் மாற்ற முடியாது. இதனுடைய தன்மை என்ன? இது இரும்பு மெட்டல் தெரியுதா இல்லையா? இதை மாதிரி தங்கமாக்கிற முடியாது, அல்லது இது வந்து மரக்கட்டை ஆக்கிட முடியாது. இதுதான். ஆனா உங்க கண்ணுக்கு வந்து என்ன செய்யும்? மரக்கட்டை மாதிரி தெரியுற மாதிரி ஆகலாம். கிட்ட தொட்டு பார்த்தா தெரியாது, தூரத்தில் இருந்து கண் கட்டி விட்ட மாதிரி செய்ய முடியும்னு சொல்றாங்களே தவிர யும்கின்ஹு, அவனுக்கு சாத்தியமாகாது. கல்புல் அசாஹையத்தன், கைத்தறிய பாம்பாக்குறது முடியாதவனால. மூசா நபி போட்டு நானுச்சுல அந்த மாதிரி அவனுக்கு முடியாது. ஒலா கல்புல் இன்சானி ஹிமாரன், மனுஷனை கழுதையாக்க முடியாது. இப்படி எல்லாம் யார் சொல்றாங்களா? முஅ்தஸிலாவும் சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லல. முஅ்தஸிலா சொல்லி இருக்கிறாங்க, அதை விடுங்க. அதுபோக மதிக்கத்தக்க ஜஸ்ஸாஸ் அவர்கள், மதிக்கத்தக்க அபூ ஜாஃபர் அவர்கள், பகவி இமாம் அவர்கள், அதுபோல ஹனபி மதுஹபை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து சிஹ்ருங்கிறது பொய் என்று சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனை? இது நல்லா போய் சென்றடைஞ்சிருச்சு. மக்களுடைய அந்த பலவீனம் என்னது? ஏதாவது ஒரு மந்திரத்துக்கு பயங்கரவனா இருக்கிறான், அப்படி ஏமாறக்கூடியவனா இருக்கிறான். அது மாதிரி சொன்னா எடுபடும். என்ன செய்யறாங்க? இது போக பொழப்புக்கு நல்லா உதவும். அஜர்த்துமாரோட பொழைக்கிறதுக்கு என்ன செய்யும்? சூனியம் வச்சுக்கணும் அப்படி பண்ணி வேண்டாம். அஜர்த்த ஒரு கை வைக்க முடியாது. நீங்க ஒரு அஜர்த்து இருக்காரு, அவரை பேசிமாமா இருக்காரு, முத்தவள்ளி மிரட்டினாருன்னு சூனியம் வச்சுக்கணும். அப்ப தேவைப்படுது. எதனால இந்த கருத்து வேகமா பரவிச்சுன்னு சொன்னா, இது வந்து பெரிய கவசமாக பாதுகாக்கக்கூடியதாக வந்து அமையும். இதை வைத்து தங்களை தற்காத்துக் கொள்ளலாம், சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் இருக்கிறாங்க. சூனியம் வேணாங்கிறாங்கள, அவனுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது, பரவலுக்கு வேலை இல்லை. இது மாதிரி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இப்ப நடத்துறோம், 20 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். சூனியம் என்னால என்னங்கிறத இப்படி நடத்துறமே தவிர டெய்லி பயான் பண்ணிட்டு இருந்தா சொல்லிட்டு இருக்கோமா? ஏன் இதுல ஒரு ஆதாயம் கிடையாது. ஒருத்தர் கையில எடுத்துட்டு போக மாட்டாங்க, அவனுக்கு சுய ஆதாயம் இருக்கிறது. அந்த கருத்து நல்லா பரவிருச்சு. இந்த கருத்து பரவலையே தவிர இது சொல்லிதான் இருக்கிறார்கள் என்று இப்னு தைமியா அவர்கள் அல் ஃபுர்கான் பைன அவுலியாய் ரஹ்மான் அவுலியாய் ஷைத்தான்ங்கிற நூல்ல இறைநேச செல்வர்களும் ஷைத்தானின் தோழர்களும் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க அந்த நூலில அவர் குறிப்பிடுகிறார். அப்ப என்ன பொய்யின் வழங்குதா? முஅ்தஸிலா தான் இதை சொன்னா, இது சொன்னவன்லாம் முஅ்தஸிலா, அதுக்கு பிறகு ஒருத்தருமே சொல்லவே இல்லை, இவங்க தான் முத சொல்றாங்க. இது மக்களை ஏமாத்திருக்கா சொல்றது. நல்ல நல்ல அறிஞர்கள், மரியாதைக்குரிய நல்ல நல்ல அறிஞர்கள்லாம் சொல்லுகிறார்கள். மதரசாக்கள்ல பைலாவின்னு சொல்லி ஒரு தப்சீரை வச்சு நடத்துவாங்க. பைலாவிங்கிற தப்சீரை தான் மதரசாக்கள் முக்கியமான பாடமாக நடத்துவார்கள். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சூனியத்தை பற்றி கற்பனையாக தோன்றின ஒரு ஆயத்து இருக்குல்ல, அந்த ஆயத்தை சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, ஓ ஃபீஹி தலீலுன். பைலாவிங்கிறது எல்லா அரபி மதரசாக்கள்லையும், ஷாபி ஹனபி எல்லாரும் ஓதக்கூடிய அரபி மதரசாவிலையும் 7வது ஆண்டு படிப்பாங்களே, பட்டம் பெறுவாங்களே, அந்த வருஷத்தில் படித்து கொடுக்கக்கூடிய தப்சீர் இது, பாடத்தில் இருக்கிற தப்சீர் இது. பைலாவிங்கிற தப்சீரை தான் 7வது ஆண்டு என்ன செய்வாங்க, அந்த தப்சீர் அளவு சிறந்த தப்சீர் நினைத்தவங்க நடத்தி கொண்டிருப்பார்கள். அதுல நம்ம ஏகத்துவத்துக்கு ஒத்த கருத்துக்கு கம்மியாத்தான் இருக்கும். இருந்தால் சிகர விஷயம் அவர் என்ன சொல்றாரு கேட்டா, ஃபீஹி தலீலுன் அலா அன்ன சிகர இப்சாதுன் வ தம்பீஹுன் லா ஹகீகத லஹு. இந்த சிகிரி என்பது ஒரு முலாம்பூசி. உண்மைக்கு ஒரு முலாம்பூசுவாங்கல்ல, பித்தளையா இருக்கும், கோல்டு அடிச்சிருது, தங்க மாதிரி தெரியும். இது முலாம்பூசுவது என்ன அர்த்தம்னா, உள்ள ஒண்ணு வெளியே வச்சு ஏமாத்துறதுக்குல
அதுதான் சிஹ்ரு. லா ஹகீகத லஹு, அதுக்கு உண்மையே கிடையாது என்று இது ஆதாரமா ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இது ஆதாரம் யார் சொல்றார்? பைலாவி என்பவர் சொல்றார். அவர் முத்தசிலாவா? முத்தசிலாவுடைய புஸ்தகத்தான் 7ஆம் ஆண்டு பட்டமளிப்புக்காக வேண்டி தஃசீர் நடத்துவீங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம சொல்றதுக்காக இப்படி சொல்றாங்களே தவிர இது சொல்லாத கருத்துலாம் கிடையாது. அதிகம் ஓட்டெடுப்பு போட்டா அவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க, அது உண்மை. நம்ம அப்படியே மார்க்கத்தில் எடுக்க முடியும்? கபூர் வணக்கத்துக்கு ஓட்டெடுப்பு போட்டா கூட அதுதான் ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கான எடுத்துக்க முடியுமா? அதிகமான பேர் அதுல இருக்கிறாங்க, அது உண்மை. குறைவு குஃபுருக்கு இஸ்லாத்துக்கு ஓட்டெடுப்பு போட்டா இது நடக்குது ஜெயிக்கும். குஃபுரும் ஜாஸ்தி, குஃபுரு ஜாஸ்தியா இஸ்லாம் ஜாஸ்தியான்னு ஓட்டெடுப்பு போட்டா அவன் தான் ஜாஸ்தியா இருப்பான். இஸ்லாம் தோல்வின்னு இருக்கமா சொல்லி இருக்கிறாங்களாங்கிறதுக்கு தான் சொல்றேனே தவிர அதிகம் அவங்க தான் மந்திரத்தால் எல்லாம் செய்யலாம்னு சொல்றாங்களே, அவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறார்கள். ஜாஸ்தியா இருப்பதால் அது கரெக்ட் சொல்ல முடியாது. அது உலாக்கின் அக்ஸர நாசிலா யாழமும், மக்கள்ல பெரும்பாலும் அறியாம இருக்காங்க சொல்லிவிட்டான். ஜாஸ்தி தான் வழிகிறது, நல்லவன் கொஞ்சமா தான் இருப்பான். உலாக்கின் அக்ஸர நாசிலா எப்பவும் குர்ஆன் எடுத்து பாருங்க, அக்ஸர நாசின்னு போட்டு தேடி பாருங்க. மக்களில் அதிகமானவர்கள் முட்டாள்கள், மக்களில் அதிகமான விவரம் இல்லாதவர்கள், மக்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதிகமா இருந்தா நமக்கு என்ன? ரெண்டையும் வைத்து எது ஏற்கத்தக்கதாக இருக்கிறது, பொருத்தமா இருக்கிறது, இஸ்லாத்தை மேலோங்க செய்யறதா இருக்கிறது, நபிகள் நாயகத்தின் மதிப்பை கூட்டுவதாக இருக்கிறது, குர்ஆனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது, மக்களை ஏமாற்றுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது, சுரண்டலுக்கு தடையாக நிற்கிறது, சிந்திச்சு பார்த்து அந்த கருத்தை ஏற்றுக்கணும். அதான் சரியானவர்கள் செய்யக்கூடிய ஒரு முடிவு. அதே மாதிரி வந்து உம்தத்துல் காரி அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. உம்தத்துல் காரிங்கிறது புகாரி இருக்குல்ல, அந்த புகாரிக்கு விரிவுரை. புகாரில் ஏதாவது வழங்காட்டி இந்த உம்தத்துல் காரிங்கிற நூல் எடுத்து என்ன செய்வாங்க, படிப்பாங்க. இவர் ஹனபி மதஹபுக்காரர். இது எல்லா மார்சாக்களும் இந்த உம்தத்துல் காரிங்கிற கிதாப் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அஜ்மவு ஒருமித்தவர்கள் சொல்கிறார்கள் அலா அன்ன சிஹ்ர லஹு ஹகீகத்தன், சிஹ்ருக்கு எந்த உண்மைத்தன்மை இருக்கிறது என்று ஒருமித்து சொல்கிறார்கள். ஒருமித்து சொல்றான்னு சொல்லி பார்க்கிறார்கள். ஒருமித்து சொல்கிறார்கள். இல்ல அபூ ஹனீஃபத, அபூ ஹனீஃபா இமாமை தவிர. ஒருமிக்கலாம் ஆயிடுச்சு. அபூ ஹனீஃபா இமாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஹனபி மதஹபுக்காரர். அவரை என்ன சொல்றாருன்னு கேட்டா, அபூ ஹனீஃபா இந்த சிஹ்ரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஃபஇன்னஹு கால, அவர் சொல்லுகிறார், லா ஹகீகத லஹு, அதுல கொஞ்சமும் உண்மை இல்லை, ஏமாற்றுவது தவிர வேறு ஒன்றும் இல்லை, அதனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. லா ஹகீகத லஹுன்னு அர்த்தம். இந்த மாதிரி யார் சொல்றா? அபூ ஹனீஃபா சொல்றாருன்னு சொல்லி அபூ ஹனீஃபா மதஹபில் இருக்கக்கூடியவர் எழுதிய புகாரியுடைய விரிவுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி வந்து அபு இஸ்ஹாக்குல் இஸ்ஃபீராயினி என்பவரும் சொல்றாரு. அறிஞர் பற்றி கூட்டிட்டு போதுவாங்க. ஒவ்வொருத்தர் சொன்ன அறிஞர் வெவ்வேறு ஆட்களா இருக்கிறாங்க. அதே திருப்பி திருப்பி சொல்லல. இது அபு இஸ்ஹாக்குல் இஸ்ஃபீராயினி மின ஷாஃபிய்யா, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அபு இஸ்ஹாக் என்கிற ஒரு அறிஞர் இதை சொல்லி இருக்கிறார். இன்னஹு தம்பீஹும் வ தஹய்யுலுன், இது முலாம் பூசுவதும் ஏமாற்றுவதும் கற்பனையும் தானே தவிர நிஜம் அல்ல என்று சொன்னதாக அவர் என்ன செய்யறாரு, அதை குறிப்பிட்டு காட்டுறாரு. அதே மாதிரி வந்து அந்த அபூபக்கர் ஜஸ்ஸாஸ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அவரு இந்த சிகர பொய்யின் மத்தவங்க சொல்ற மாதிரி மேம்போக்காவடம் சொல்லாம நெத்தி அடிமாங்கள் அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, மண் சத்தக ஹாதா, சூனியத்தை ஒருவன் உண்மைப்படுத்தினார், சூனியத்தின் மூலமாக எதுவும் செய்ய முடியும் என்று ஒரு உண்மைப்படுத்தினால், நுபுவத்தை, அவன் நுபுவத்தை அறிந்து கொள்ளவில்லை, நபித்துவம் என்றால் அவனுக்கு என்ன செய்யல, அறிந்து கொள்ளவே இல்லை. ஒலா ஏமுன் அந்த கூண மோஜிசாத்து நம்பியாய் அலைஹிஸ்ஸலாம் மின் ஹாதன் நௌயி, நபிமார்கள் செய்து காட்டிய அற்புதங்களும் இப்படிப்பட்டதுதான் என்று வறுமை என்கிற அறிவு கூட இவர்களுக்கு இல்லை. சிகர் மூலமா செய்யலாமா? நபிமார்களும் செய்வாங்களா? ரெண்டு வித்தியாசம் போறான். சிகரை கொண்டும் என்ன வேணாலும் செய்வாங்களா? நபிமார்களும் என்ன வேணாலும் செய்வாங்க, மனித சக்தி அப்பாற்பட்ட செய்வாங்க. ரெண்டுக்கு என்னப்பா டிஃபரெண்ட்? அப்ப நுபுவத்தை அடிபட்டு போயிருமே. ஒருத்தர் நபின்ற நம்புறோம், எதை வச்சு நம்புறோம்? அற்புதத்தை வச்சு நம்புறோம். இது என்ன அற்புதம், இதுதான் செய்வான், அவன் தான் செய்வான், அந்த மந்திரக்காரன் செய்வான அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போயிருக்கு கதை. அப்ப நுபுவத்து உங்களுக்கு விளங்கல. சிகர நம்புற ஆட்களுக்கு என்ன விளங்கல? காரணத்தோடு சொல்றாரு பாருங்க, பலம் யாரிப்பு நுபுவத்தை வழங்கவே இல்லை. வலா யாமுன் அந்த கூண மோஜிசாத்துல் அன்பியாய் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மின் ஹாதன் நவயி வஅன்னஹும் கானு சஹரத்தன். அப்ப அவங்க சூனியக்காரனா இருந்தாங்க ஆகிவிடும். சூனியத்தால் செய்யும் நம்புனீங்கன்னு சொன்னா அப்ப நபிமார்கள் யார் தான்? சூனியக்காரர்கள். இவர்கள் ஒரு சூனியம் செஞ்சு மறுத்தார்கள், அவர்கள் வேற ஒரு சூனியம் செஞ்சு நபி என்று சொன்னார்கள். வராதா? அதுக்கு தள்ளுறீங்களா நீங்க? நுபுவத்துக்கு அர்த்தம் வழங்க வேணாமா? நுபுவத்து என்றால் அற்புதத்தை கொண்டுதான் நிலைநாட்டப்படும் எவன் நம்புகிறானோ அவன் எப்படி இன்னொருத்தருக்கு நம்புவான்?
ஒரு மந்திரவாதிக்கு அது மாதிரியான சக்தி இருக்குன்னு எப்படி நம்புவான் என்று கேட்கிறார். யாரு? அபூபக்கர் ஜஸ்ஸாஸ் கேட்கிறார். அதே மாதிரி சொல்றாரு, இது நானா சொல்லல, கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வே சொல்லுகிறான், வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் வெல்ல மாட்டான். பொய்யில் அர்த்தம். கரெக்டா மாறினா வென்று விடுவான், மாறாத ஏமாத்தினா வெல்ல மாட்டான். லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது பத்தாதான்னு கேட்கிறார். மேலும் வகத் அஜாஸு மின் ஃபஅலி ஸாஹிரி, இந்த சூனியக்காரன் இதை விட பெரிய பெரிய விஷயம் எல்லாம் செய்யலாம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? இந்த சூனியக்கார கொடுத்து பதில் கொடுக்கிறாரு. என்னவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களா? அன்னஹும் ஜாமு அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செய்யப்பட்டதா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்கிறார். புகார் அந்த புகாரிலாம் தெரிஞ்சவர் தான் இவர். அவர் என்ன சொல்றாரு? இவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதை விட அசிங்கமாக சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செய்யப்பட்டதா, அன்ன சிகிர அமில பிஹி, அந்த சிகிர் அவரிடத்தில் செயல் வடிவம் பெற்றது, அவற்றை வேலை செஞ்சது. சிகிர் என்ன செஞ்ச? ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை செய்திருக்கிறது. ஹத்தா கால பிஹி இன்னஹு ல யுஹய்யலு லி அன்னி அகூலு ஷைய வ அஃபாலுஹு வலம் அஃபாலுஹு, நான் செய்யாத செஞ்சேன் என்று நான் சொல்லும் அளவுக்கு, நான் சொல்லாததை சொன்னேன் என்று நான் சொல்லும் அளவுக்கு என்னை பாதித்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிற அளவுக்கு இவர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கே சிகிர் செய்ததாக இதை விட அசிங்கமாக நம்புகிறார்கள். அதை எப்படி சொல்றாரு? ஒரு யூதன் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி சிகிர் செஞ்சார்கள் என்று சொல்லி அவர் கணத்தில் இருந்ததாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது எல்லாமே என்ன இருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். காலல் வாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மஸ்ஹூரா, சிகிர் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொன்னார்கள். அந்த அநியாயக்காரங்க நீங்க தான். யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக இந்த ஹதீஸ்ல இருக்கு, அந்த ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்களே, இவங்க தான் அநியாயக்காரர்கள். ஏன்னா அநியாயக்காரன் தான் இப்படி சொல்லுவான் என்று அவர் யார் சொல்றாரு? நம்ம சொன்ன மாதிரி சொல்றாரு. அபூபக்கர் ஜஸ்ஸாஸ் இன்னும் சொல்லணும், அவர் சொன்னதான் விளங்கி சொல்றோம். கரெக்டா இருந்தனால அவர் தான் நம்ம சொன்னதை அவர் சொல்லியிருக்க முடியும். அவர் முந்தினவர், அவர் கருத்தெல்லாம் பார்த்தோம். இது முஅத்தஸிலா கருத்தானா ஆதாரங்களோடு இருக்கும். ஆதாரத்தை கரெக்டா எடுத்து போடுறாங்க. குர்ஆன் ஆதாரத்தை வச்சு பேசும்பொழுது எத்தனை பேர் நம்ம ஏன் பார்க்கணும்? இவங்க பேசலாம் ஆதாரமா இருக்குது, அவங்க பேசலாம் கற்பனையாக இருக்கிறது. அதை பார்க்கிறோம். இப்படி மறுக்கிறார் அவர். அதே மாதிரி சொல்றாரு, மிஸ்லு ஹாதிஹில் அக்பார் மின் வகையில் முல்ஹிதீன, இந்த ஹதீஸ்கள் எல்லாம், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதுன்னு வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே இஸ்லாத்தை குறைவுபடுத்தி இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சதிகாரர்களுடைய கட்டுக்கதைங்கிறார். இது ஹதீஸ் கிடையாது. நம்மளாவது யாரோ தவறா சொல்லிருப்பாங்க, விட்டு போங்கன்னு உண்மையை சொல்லிட்டு போயிட்டோம். இவர் என்ன பண்றாரு? இது ஒரு சதிகாரனுடைய வேலை. சதி இருக்கிறது இதுல. ஏதோ ஒரு நல்ல ஆளுக்கு பேரை சொல்லி எவனை இட்டு கட்டி இருக்கிறான், இஸ்லாத்தின் நற்பெயரை கெடுப்பதற்காகவே இந்த ஹதீஸ் புனையப்பட்டது. இவ்வளவு கடுமையா சொல்றாரு. நம்ம அவ்வளவு கடுமையா கூட சொல்லல. அப்ப இவரை மூத்ததுலான்னு சொன்னீங்கன்னா, இல்ல யாராச்சும் இவரை மூத்ததுலான்னு சொன்னாங்களா? பாயிண்ட்டுக்கு பதில் கிடையாது. அபூபக்கர் ஜஸ்ஸாஸ் சொன்னாலும் வாதம்ல நெருப்பு அக்னியா இருக்கிறது. குர்ஆனை தூக்கி அடிக்கிறார், ஒரு வசனத்தை எடுத்து போட்டு என்ன செய்யறாரு? கேள்வி கேட்கிறாரு, பதில் இல்ல. அதை பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் சொல்றாரு, இப்தாலி மோஜிசாத்தில் அம்பியா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய மோஜிசாக்களை எல்லாம் ஒன்றுமற்றதாக ஆக்குகிறார்கள், அதை குறை செய்கிறார்கள். சூனியக்காரன் செயலுக்கும் நபிமாருடைய மோஜிசாவுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆக்குகிறார்கள். எல்லாம் உண்மை என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லிக்கிட்டு நாங்க நபிமார்களுடைய மோஜிசாவை நம்புறோங்கிறாங்க, சிகரை நம்புறோம். எப்படி ரெண்டு நம்ப முடியும் நினைக்கிறார்? நபிமார்களுடைய மோஜிசாவை நம்புறாங்களாவோ சாகிரை நம்புறோம், எப்படி நம்ப முடியும்? அதை நம்பினாலும் இது மோஜிசா இல்லைன்னு ஆயிருமே. சூனியக்கார அற்புதம் செஞ்சிருக்கிறான், அதை நம்புற. அப்ப நபிமார்கள் அதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க, அப்ப இது நம்புவ. நபிமார்கள் தான் இதை செய்தார்கள் அப்படின்னு நம்பினா இது ஒத்துக்க மாட்டேன். நபிமார்கள் தான் செய்ய முடியுமே தவிர சூனியக்காரன் செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதுவும் சரிதான் இதுவும் சரிதாங்கிறீங்களப்பா, என்னப்பான்னு கேட்கிறாரு. உங்க நம்பிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா தொடர்ச்சியா கேட்கிறாரு, சூனியத்தால் ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறதுக்கு வேற எங்க ஏன்டா போறீங்க? மூசா நபிக்கு சூனியக்காரன் போட்டி நடந்துச்சுல. சூனியக்காரன் பெரிய சூனியக்காரன் தானே. விக்குள்ளி சஹாரின் அலீம், திறமையான சூனியக்காரன் கொண்டு வானத பிறகு உத்தரவு போட்டான். அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாட்டில் உள்ள அவ்வளவு பெரிய சூனியக்காரன் வந்துட்டான். போட்டி நடக்குது. இவங்க போட்டா ஒன்னு புஷன் ஆயிடுச்சு. அவர் போட்டு ஜெயிச்சிருச்சு. சூனியக்காரன் என்ன சொல்றான்னு கேட்டா சஜிதாவில் விழுந்துட்டான். நம்ம தந்திரம் பண்றோம், இவர் நிஜத்தை. அதனால அவன் தான் தீர்ப்பளிக்கிறவன். தீர்ப்பளிக்கிறவன் யாரு? சூனியத்தால் ஏதாவது நடக்குமாங்கிறது தீர்ப்பளிக்கிறது தகுதியானவன் யாரு? அவன்.
சூனியம் செஞ்சவன் சொல்றான் ஒண்ணு நாங்க பெரிய சூனியம் தான், ஆனா எல்லாம் செட்டப்பு, எங்களுக்கு முடியாது, நாங்க தோத்துட்டோம், இவர் செஞ்சது வேற, இவர் செஞ்சது அற்புதம், நாங்க செஞ்ச தந்துரும், இவர் நாங்க செஞ்ச மோசடி, இவர் செஞ்ச நிஜம். இவ்வளவு அழகா தீர்ப்பளிச்சிருக்கான் நல்லா சொல்றானே. அது சொல்றாரு, உங்களுக்கு சஹரத்து சாஜிதி, சாகிர்கள் எல்லாம் சஜிதாவில் விழுந்தார்கள். ஏன்? இல்மிஹிம், அவர்கள் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். பி அன்ன மிஸ்லஹு லா யதஅத்தா பிஸ்ஸிஹ்ரி, சிகரை கொண்டு இது போல செய்ய முடியாது. எது மாதிரி மூசா செஞ்சது மாதிரி சிகரை கொண்டு செய்ய முடியாது என்று அவன் வழங்கி இருக்கிறான். உனக்கு வழங்கலாங்கிறாரு. சிகர் செய்யறான எவனுக்கும் வக்காலத்து வாங்குறான், இவன் செய்யறாங்க கிடையாது. என்ன செய்யறாங்க? நீ செய்ய, நான் செய்ய மாட்டேன், செய்யறாளுக்கு இருக்கிறாங்க. செய்யறது குபுரு, செய்யறது பாவம், ஆனா செய்யறாளுக்கு இருக்காங்க. எவனுக்கு வக்காலத்து வாங்குறான்? எவனுக்கு வக்காலத்து வாங்குறான் அவன் சொல்றான். அவன்ல பெரியவன் சொல்றான், பெரிய திறமையான சாகிர்கள் சொல்றான், நாங்க ஒண்ணும் இல்ல, நாங்க செய்ய நடிப்பு செட்டப்பு போர்ச்சரி, இது நிஜம். மூசா அப்ப இதுக்கு மேல என்ன ஆதாரம் கேட்கிறாரு. இப்ப என்ன விளங்குது? ஒத்தரம் சொல்லலங்கிறாங்கல்ல, சொல்லியிருக்காங்கல்ல, காரணத்தோட சொல்றாங்க, ஆதாரத்தோட சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? ஏதாவது உன் பழைய காலத்து நூலாம் எடுத்து பாரு. அபூபக்கர் ஜஸா சொன்னார்னு சொல்லிவிட்டு பழைய சொன்னாங்க, இருந்தாலும் நமக்கு ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கு. பதில் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், அதான் போடுறாங்க. அதுதான் பதில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த பதில சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க? என்ன இருந்தாலும் புகாரியில சைஹான ஹதீஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு பதில் அவ்வளவுதான் சொல்றாங்களே தவிர இந்த கொஸ்டினுக்கு பதில காணோம். பெரிய மெஜாரிட்டி அறிஞர்கள் யாராச்சும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருந்தா நம்ம அதையும் பார்த்திருப்போம். சரியான கேள்வி கேட்கிறாங்க, நமக்கு ஆன்சர் கிடையாது. இப்ப எதுக்கு கேள்வி கேட்கிற அதை திரும்பி பதிலா சொல்றாங்க. புகாரில் இருக்கிறதா தவறுங்கிறார், ரசூல்லா கூட வராது இருந்தாலும் ஹதீஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இதுதான் நம்மளுடைய பதிலாக இருக்கிறது. அதே மாதிரி இதை வச்சிடறோம். தலீலும், இந்த சூனியக்காரர்கள் தோல்வி ஒப்புக்கொண்டு இஸ்லாத்தை தழுவினார்களே, அதுதான் பெரிய ஆதாரம். அல அன்ன முன்தக சிகரி தம்பீகும், சிகிரியுடைய இறுதி எல்லை உச்சகட்டம் என்பது ஒரு செட்டிங் தான். உச்சகட்டமே பெரிய சிகரை எதுதான் கேட்டா ஒரு செட்டிங், ஏமாற்றுதல் தான் என்பதற்கு சூனியக்காரர்கள் தோல்வி ஒப்புக்கொண்டார்களே அது சான்று. சூனியத்தால் ஏமாற்ற முடியுமே தவிர நிஜமாக ஒன்றும் செய்ய முடியாது என்பது நிரூபணமாய். இவ்வளவு யார் சொல்றா? அபூபக்கர் ஜஸ்ஸாஸ் அவர்கள் அஹ்காமுல் குர்ஆன்ங்கிற நூல்ல, அவருடைய சொந்த நூல்ல அவர் தெளிவாக விளக்குகிறார். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் முந்தி சொல்லியிருக்கிறோம், பயானில சிகர் இருக்குது. இன்ன மினல் பயானில சிகரான் ரெண்டு பேரும் பேசுவாங்க இல்ல, மஸ்ஜிதுல இருந்து அதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டே இருந்துட்டு பேச்சிலையும் சிகர் இருக்குன்னு அந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு பகவி இமாம் விளக்குறாரு. அதை ஏன் இப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இவங்க இல்லாத ஒன்றை வேற ஒரு மாதிரியாக மாற்றி வெளிப்படையான ஒரு அர்த்தத்துக்கு வராம உள்ளர்த்தம் வைத்து வசப்படுத்துவதில் இவங்க பேசுறாங்க. நாக்குடைய திறமையை வைத்து வளைத்து பொய்ய மெய் போல காட்டுகிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் இது சொல்றாங்க. இது எது மாதிரி இருக்குன்னு கேட்டா சிகிர் மாதிரி தான் இருக்கு. சிகிர் எப்படி இல்லாத இருப்பதா காட்டுமோ, சிகிர் எப்படி வெறும் கற்பனையாக இருக்கிறதோ, சிகிரி நிஜமாக அவன் செய்யவில்லையோ, செய்தா காட்டுறான நிஜமாக அவன் செய்யவில்லை, மந்த மேஜிக் தான் செய்திருக்கிறான். அந்த மாதிரி தான் இந்த பேச்சையும் இருக்குது. உதாரணத்துக்கு இதை காட்டுறது அவர், சிகிரி எப்படி பொய்யாக இருக்கிறதோ அது மாதிரி இந்த பேச்சாளர்களுடைய பேச்சு பொய்யாக இருக்கிறது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சிகிர்னு சொன்னார்கள். பொய்யை மெய் போல காட்டி பேசினார்கள், அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பகவி இமாம் என்ன செய்யறாங்க? சிகிர்னா கற்பனை தான், பொய் தான் என்பதை அவர் வளர்க்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த அபூபக்கர் ஜஸ்ஸாஸ் அவர்களே சொல்றாங்க, இது ரொம்ப அற்புதமான, இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லிட்டாரா? அவர் லாஜிக்கா கேட்கிறார். அபூபக்கர் ஜஸ்ஸாஸ்ங்கிறவர் கேட்கிறாரு, ஹிக்மத்துன் காஃபியத்துன் துபையினு லக, உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய தத்துவத்தை நான் சொல்கிறேன், உனக்கு தெளிவை தரக்கூடிய ஞானத்தை நான் உனக்கு சொல்கிறேன். இதை சாகிர் இருக்கிறான சூனியம் செய்யறவன் இவன் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மை என்று இருக்குமையானால் என்ன உண்மை? வானத்தில் நான் பறப்பேன், மறைவானது அறிவேன், எதிர்காலத்தில் உருவாகக்கூடியதெல்லாம் சொல்லிவிடுவேன், திருத்துகளை கண்டுபிடித்து விடுவேன், மக்களுக்கு நான் கேடு செஞ்சு விடுவேன் என்றெல்லாம் இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமையானால் அவர் கேட்கிறாரு, அப்படி செய்ய இப்படி செய்வேன் சூனியக்காரனை பற்றி சொல்றீங்க, அது உண்மையாக இருந்தால் இல்ல கதரு அலா இசானத்தின் மமாலிக்கு, பெரிய பெரிய ராஜாங்கங்களே வீழ்த்துவதற்கு இவர்களுக்கு முடிஞ்சிருக்குமே. ராஜ்யத்தை ஒரு அந்த பிரதமரை கவுத்தி விட்டுருக்கலாமே, ராஜாங்கத்தை வீழ்த்திருப்பானுங்க. அப்படி எந்த ராஜாங்கத்தை வீழ்த்தினானா? ராஜாங்கத்தை வீழ்த்திருப்பார்கள். இஸ்திஹராஜில் குனூசி, எவ்வளவு புதையல்கள் பூமிக்குள்ள புதைந்து கிடக்கிறது, சூனியத்தை எடுத்து போட்டிருப்பாங்க.
சூனியத்தால் உன அந்தரத்துல பறக்க இயலும்னு சொன்னா நீ என்ன செஞ்சிருக்கனே? புதையல்கள் இருக்கத்தானே செய்யுது. எத்தனை பேர் செத்துட்டு போயிருக்கிறான். வயலை வாங்கினா தோண்டுனா தங்க காசா கிடைச்சிடலாம் சொல்றீங்களே. சூனியத்தை வச்சு எங்கெங்கெல்லாம் இருக்கு கண்டுபிடிச்சு அள்ளிக்குனா கொட்டி நம்ம மலைமலையா குதிச்சிருப்பாங்களே. அப்படி இருக்குமே. ஆனால் அந்த புதையல்கள்லாம் வெளியே கொண்டாந்து தந்திருக்க மாட்டார்களா அவன் கேட்கிறாரு. அதே மாதிரி ஒரு கலபத்தி அல்லல் புல்தானி கத்திரில் முழுக்கி அங்குள்ள மன்னர்களை எல்லாம் கொலை செய்துவிட்டு சூனியத்தால் கொலை செய்துவிட்டு ஆட்சியை என்ன செய்து கொண்டிருப்பார்கள், பிடித்திருக்க முடியுமே செய்தார்களா அப்படின்னு கேட்டு அதை கேட்கிறாரு. அதை விடுங்க, மக்கள்கிட்ட பிச்சை வந்துட்டு இருப்பானா இருக்கிறாரு. வளஸ்தகனோ அணி தளபில் இமாபி ஐதின்னாஸ், மக்கள் கையில் உள்ளதை கை நீட்டி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சூனியம் செய்யணும் 100 ரூபாய் கொடுக்குறான். அட உனக்கு என்ன வேணாலும் பெரிய பவர் இருக்குன்னு சொல்ற. பவர் இருக்கிறதுக்கு ஆதாரமே என்ன? சும்மா செய்யணும். சூனியம் செஞ்சா நீ 100 ரூபாய் வேற வேற உண்டாக்கிடலாமா? நீ லட்ச லட்சம் சூனியத்தில் சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதானே. அப்ப அதெல்லாம் செய்யாம என்ன செய்யறாங்க? யாருக்கு வைக்கணும்? 1000 ரூபாய் கொடுங்க. அதை 1000 ரூபாய் கொடுங்க என்பது என்ன காட்டுதுன்னா இவன் ஒண்ணுமில்லை காட்டுது. அவர் கேட்கிறாரு, நம்மகிட்ட பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்கிறானா இல்லையான்னு கேட்கிறாரு. இன்னும் சொல்ல போனா காணல் முத்தவனில் தானிக்க அதை செய்வோம் இதை செய்வோம் சூனியத்தால் செய்வோம் சொல்றாங்களே, இவங்களை நீங்கள் பாருங்கள். அஸ்வான் நாசிஹாரன், மனிதர்களே மோசமான நிலையில் இருப்பார்கள். பொருளாதாரத்தில் செய்வா ரொம்ப மோசமான நிலையில் இருப்பார்கள். அக்ஸருஹும் தமஅன், ரொம்ப பேராசை உள்ள காசுக்காக பைத்தியம் முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப தந்திரம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒத்த வசூலி அகதி தராஹிம் நாஸ், மக்களுடைய காசுகளை அபகரிப்பதற்கு ரொம்ப திட்டமிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது பொய்யின் விளங்குதா இல்லையா? இவன் இருக்கிற காட்சியை சொல்லுகிறது இவன் சூனியம் இல்ல. சூனியம் சொல்றவன் சம்பாதிக்கத்தான சொல்லிட்டு இருக்கிறான். அது ஒரு பயங்கரமான ஒரு வித்தை தானே. நீங்க மக்கள்கிட்ட கேட்கிற சூனியத்தின் மூலமா சம்பாதிச்சு அள்ளி கொடுக்கலாமுங்க. சூனியம் நிஜமா எனக்கு தெரியும், சூனியம் இருக்குன்னு வைங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நான் என்ன செய்யணும்? எவ்வளவு கஷ்டம் இருக்கு, குடிசையில் இருக்கிறாங்க, ஏழை மக்கள் இருக்கிறாங்க, இருக்க வேண்டியதுதா. எல்லாரும் நான் சூனியத்தில் உங்களுக்கு எடுத்து தருகிறேன், அள்ளிக்கிட்டு போக வேண்டிய எவனா ஒருத்தானா? அப்ப ஏன் சொல்லல? அவர் கேட்கிறாரு, நாங்க அவர் கேட்கிறாரு இந்த மாதிரி. அப்ப சூனியத்தில் இருந்தா பிச்சைக்காரனா இருக்க அதிகமா மக்களுடைய தேவையாகக்கூடிய முசாபரா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அழுகரும் பக்கரன் வையும்படாக்கள், ரொம்ப பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க. சூனியத்துக்கு போடு மாட்டிட்டு இருக்கிறவன் தான் 1000, 2000, 5000 நல்ல பறக்க செய்ய மாட்டாங்க. ஆக தத்திரி முடிச்சவங்களா இருப்பாங்க. சொல்றாரு இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அலித்த இதிலிருந்து நீ விளங்கிக் கொள்ளலாம், அன்னகும் லா யக்திரூன அலா ஷைஇன் மின் ஸாலிக, இதில் எந்த ஒண்ணுக்கும் அவர்களுக்கு சக்தி இல்லை, எந்த ஒரு ஆற்றலும் இல்லை என்பதற்கு வேற என்ன ஆதாரம் நீ கேட்கிற? முதல் வெறும் லாஜிக்கா மட்டும் பேசல, முதல் குர்ஆனுக்கு மாத்தம்னு சொல்லி நிரூபிச்சுட்டாரு. அப்புறம் எக்ஸ்ட்ரா சொல்றாரு, இதுதான் ஆதாரம் கிடையாது, இது கூடுதல் ஆதாரமா செய்யறாரு. லாஜிக்காவும் கேட்கிறாரு. கண்ணு முன்னாடி இல்லைன்னு நம்ம சவால் விட்டோம்ல, செஞ்சு காட்டு, அது மாதிரியான விஷயம் தான் இது. அவர் கேட்கிறாரு. அதே மாதிரி குர்கசாவுல் ஹஸ்ரி உல் ஜுபானி மினல் ஆமத்தி மின் அஸ்ராயின் நாசி இல தஸ்தீகி பிதஆவத் ஸஹரத்தி, இந்த சூனியக்காரங்களுடைய சொல்ல கேட்டுக்கிட்டு அதிகமான பாமர மக்கள் உடனே நம்பி விடுகிறார்கள். பாமரர்கள் தான் நம்புகிறார்கள், அறிவாளி அவன் நம்ப மாட்டான், வீணர்கள் இது நம்புகிறார்கள் சொல்லி வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இது யாருமே சொன்னது இல்ல, இப்பதான் முத தௌஹீத் ஜமாஅத் சொல்லுதுன்னு சொல்றாங்க. பொய்ன்னு வழங்கி போச்சா? யாருமே சொல்லு, அந்த வாதமே தப்பு. நிறைய சொல்லி இருக்கிறார்கள். நம்பர்ல மெஜாரிட்டி கிடையாதுதான், அது வாஸ்தவம் தான். ஒரு 10 பேர் சொல்லி இருக்கட்டுமே, அந்த 10 பேரும் ஒரு தகுதியான அறிஞர்களா இல்லையா? அல்ல வழிகேட்டர்களா? அவன் முத்தசிலாக்களா? முத்தசிலாக்களுக்கு சிம்மசப்பனமா இருந்தவர்கள், முத்தசிலாக்களுடைய வாதங்களுக்கெல்லாம் பதில் சொன்னவர்கள் இவங்கெல்லாம். அந்த மாதிரியா இருந்து கொண்டு கூட அவங்க என்ன பாக்குறாங்க? குர்ஆன்டா என்ன, ரசூல்டா என்ன, நபுவத்துடா என்ன, அல்லாஹ்டா என்ன, ஒட்டுமொத்த குர்ஆனுடைய கான்செப்ட்ல இப்படி எல்லாம் அல்லாஹ் கொடுப்பானா என்கிறதெல்லாம் சிந்தித்து பார்த்து விட்டு என்ன செய்யறாங்க? அறிவுபூர்வமாகவும் கேட்டிருக்கிறார்கள், ஆதாரத்தோடு கேட்டிருக்கிறார்கள் என்பதை வழங்கிக் கொள்றோம். இது ஒரு விஷயமாச்சா? இந்த கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சூனியன்னா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. அது பயங்கரமான கேள்வி. சூனியனா என்ன? ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. ஒண்ணும் இல்லைங்கிறது இப்படி பாவண்டியங்கிறீங்க, பெரிய பாவங்கிறீங்க, குஃப்ருங்கிறீங்க. அதான் ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணும் இல்லாத இப்படி ஒண்ணுமே இல்லாத ஒன்றுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணு இல்லைண்டா என்ன அர்த்தம் நம்ம சொல்றோம்? ஒண்ணும் இல்லைண்டு சூனியம் இருக்கு. என்ன இருக்கு? சூனியம் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய அயோக்கியத்தனம் ஒன்று உலகத்தில் இருக்கிறது, அது இருக்குன்னு நம்ம சொல்றோம். சூனியத்தினால் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு தான் ஒண்ணும் இல்லைங்கிறோம். சூனியம்ங்கிற ஏமாற்று வேலை இல்ல, ஏமாற்று வேலை என்பது இருக்கத்தானே செய்கிறது. அப்ப நான் எதை பாவங்கிறோம்? சூனியம் என்று சொல்லி நீ ஏமாத்திரிய, சூனியம் என்று சொல்லி உனக்கு அல்லாஹ்வை போல செய்ய முடியும் காட்டிய, சூனியம் என்று சொல்லி மக்களுடைய பணத்தை சுரண்டிய, சூனியம் என்று சொல்லி மக்களை பீதியிலை பயத்திலே ஆழ்த்திய,
சூனியம் சொல்லி நல்லா இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுறிய. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பாவம் என்று சொன்னா சூனியம் இல்லைன்னு என்ன பாவம் இல்லாத ஒன்று பாவமாகும்? பயங்கரமா கேட்கிறாங்க. கேள்வி என்னது? இதெல்லாம் நெட்டுகள்ல கேட்கிற கேள்வி. சூனியம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லாத ஒண்ணு இப்படி பாவமாகும் இருக்குதானே பாவமாகும்? பொய் இருக்குல்ல, பொய் பாவம் தானே. பொய்யில இருக்கிறதா இல்லாததா? பொய் பாவம் தானே. பொய்னா பாவம் தானே. பொய்யினால ஒண்ணும் இல்லாத அது எப்படி பாவம்னு கேட்கலாமா? ஆனா ஒண்ணும் இல்லாதத இருப்பது போல சொல்றதுனால பாவமாகுது. பொய் எதனால பாவமாகுது? அது ஒண்ணும் இல்லதான். ஒண்ணும் இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி காட்டினான அங்கதான் பாவம் வருது. சிகரெட் கொண்டு ஒண்ணு செய்ய முடியாதுதான், செய்ய முடியும் சொல்றீங்களே அதான் பாவம். எதை பாவம் வரும்? ஒண்ணும் இல்லாத ஒண்ணுமே இல்லவே இல்லையா? இல்லாட்டி எல்லாம் குரான்ல சொல்லுவானா? சிகிரி என்ற ஒரு ஏமாற்றுவதை பற்றி எல்லாம் சொல்றான், மோசடியை பற்றி எல்லாம் சொல்றான். அதான் பாவம். மோசடினால இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறதானே. அப்ப இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுவது என்ற அடிப்படையில் தான் சூனியம் தான் ஒண்ணும் இல்லை நம்ம சொல்றோம். அவங்க என்ன செய்ய நேரடி இடத்துல எடுத்துக்கணும். சூனியம் இல்லைட்டாங்க, சூனியம் தான் ஒண்ணு இல்லை இல்லை அப்படியே பாவம், இல்லாத ஒண்ணு பாவமாகும். இது ஒரு பெரிய கேள்வி மாதிரி கேட்கிறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை, சூனியம் ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? அப்படி ஒரு ஏமாற்றக்கூடிய வேலை இருக்கிறது, மக்களை மதிமயக்கக்கூடிய ஒரு தந்திரம் இருக்கிறது, ஒரு மோசடி தொழில் இருக்கிறது. அதை கொண்டு ஒன்னும் செய்ய இயலாதுங்கிறதுனால இல்லைங்கிறோம். சூனியம் இல்லைங்கிற எந்த இடத்துல சொல்றோம்? சூனியம் என்று சொல்லி நீ எனக்கு எதுவும் செய்ய முடியாது, நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாது, எவனுக்கும் எதுவும் செய்ய முடியாது, அதுதான் நாங்க சொல்றோம். அப்ப சூனியமே இல்லை நீங்க அதை எப்படி பாவம் அந்த ஹதீஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸெல்லாம் போட்டு நெட்ல கேள்வி கேட்டிருக்காங்க. 7 பாவங்கள் சொல்லப்படுகிறது. அதுல 1வது பாவம் ஷிர்க், 2வது பாவம் சிகரு. அப்ப சிகரை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்களே. இல்லாத உண்மையா அப்படி சொல்லிவிட்டார்கள். கேள்வி, இல்லாத உண்மையா பெரும்பாவம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப எவ்வளவு அறிவினர்களா இருக்கான்னு பாருங்க. அட சிகரை பெரும்பாவம் என்று சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? சிகருன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறான்ல, அதுதான் பெரும்பாவம். சிகரி என்று சொல்லி இல்லாத ஒன்று அல்லாஹ்வை போல நான் செயல்படுவேன் சொல்றானே, அதுதான் பெரும்பாவம். அப்ப சிகரி என்ற ஏமாற்றுதல் உலகத்தில் இருக்கிறது, ஏமாற்றக்கூடிய கலை இருக்கிறது. அதனால் ஒன்று செய்ய முடியாது. பொய், நீ ஏமாந்து போய் கிடக்குற, நீ சுதாரிப்பாய் இருந்தால் நீ ஏமாற மாட்ட, நீ ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்வது விளங்கி கொள்ளாம இந்த ஹதீஸை போட்டு பெரிய வாதங்களை வைக்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு அர்த்தமற்ற ஒரு வரட்டு வாதம். சிகருங்கிறது இருக்குது. என்ன இருக்குது? ஒரு ஏமாற்றக்கூடிய தந்திர மோசடி இருக்கிறது, ஒரு ஃப்ராட் இருக்கிறது. இப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறதா செய்யறோம். எது இல்லைங்கிறோம்? சூனியத்தை வைத்து இன்னும் சொல்ல கேளுங்களேன். இப்ப நம்ம மைனாரிட்டின்ட்டாங்கல்ல, மெஜாரிட்டி. யார் மெஜாரிட்டி? சூனியம் இருக்குன்னு சொல்ற மெஜாரிட்டி. உள்ள நுழைஞ்சு பார்த்தா அவங்க தான் மைனாரிட்டியா போறாங்க. எப்படி தெரியுமா? அந்த சூனியத்துக்கு கொடுக்கிற டெபினேஷன்ல எல்லாம் பயங்கர ஆளுகால பிச்சுக்கிட்டு போயிருது. ஒருத்தன் சொல்றான், சின்ன கணவன் மனைவி அவ்வளவு வேற ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான், அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்றது செத்தாலே பிழைக்க வைக்கலாமே சூனியத்துக்கு, அது முடியாது, சண்டை அங்க நடக்குது. இங்க சண்டை போட வர்றா, என்னது அங்க என்ன இருக்கு? ஆகாயத்தில் பறக்கலாமே சூனியத்தை கொண்டு, அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் முடியுங்க. 2 பேருக்குள்ள இருக்குல்ல ஆதாரம் என்ன? அதெல்லாம் நல்ல பாதுகாப்பு தேட சொல்றாங்கல்ல. 2 பேரும் இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல வர்றாங்க? செத்தால புழைக்க வைக்கலாங்கிறான் ஒரு ஆளு, அதுவும் உலமாக்கள் தான். ஒரு ஆள் ஆகாயத்துல பறக்க வைக்கலாங்கிறான் ஒரு ஆள் மனசுல எப்படி ஏதாவது கணவன் மனைவி பிரிக்கலாமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு இன்னொரு ஆளு மனித சக்திக்கு எது செய்ய முடியுமோ அதைத்தான் சூனியத்தில் செய்யணும், அது சும்மா செய்யலாமே. சூனியத்தில் சொல்றாங்க, மனித சக்திக்கு எது முடியுமோ அதை சூனியத்தின் மூலம் செய்யலாம், மனித சக்திக்கு எது முடியாதோ அதை சூனியத்தில் செய்ய முடியாது. அப்படி சில பேரு மழை 5 விஷயங்கள் எல்லாம் கை வச்சிருக்கிறாங்க, அந்த விஷயத்துல சூனியம் வராது, மழையை போய் வைக்க முடியாது, அது இல்லாத செய்யலாம். இப்படி சொன்ன கருத்துக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட அங்கிட்டு பிரிச்சு விட்டு நம்ம மெஜாரிட்டி ஆகும். எது இந்த சூனியத்தை இல்லைன்னு சொன்னாங்களே, சூனியத்தை இல்லைன்னா சூனியத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க நம்பர் கம்மியா தெரிஞ்சாலும் உங்களை ஒத்த கருத்துல உட்கார வச்சு பேசணும்னா எது சூனியத்தில் அடிபட்டு போயிடுவாங்க. அவ்வளவு மோசமாக என்ன இருக்கிறது, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கிறது. இதை நம்ம விளைவிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. இது நேரத்தை சொல்லியாச்சு, இதெல்லாம் நெட்ல வந்த கேள்விகள் தான். குல்லவுது சூரா இருக்குல்ல, குல்லவுது ரப்பில் பழக்கு பிரபின் நாசு, அதுல முடிச்சுகளில் ஊதும் பெண்களை விட்டு பாதுகாப்பு தேடுவதாக அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அது சூனியத்தான குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க.
நிறைய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இந்த 2 சூறாக்களும் சூனியத்துக்காகத்தான் இறங்கியதுங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சூனியத்துக்கு எடுத்து காட்டு, சூனியத்திற்கு தான் இறங்கியது என்பதற்குரிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸை காட்ட முடியாது. முடிச்சுகளில் ஊதும் பெண்கள்ங்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, அது சூனியக்காரிகளை தான் குறிக்குதுன்னு சொல்லி இவங்களா சொல்றாங்களே தவிர அந்த சொல்லு சூனியத்தான் குறிக்கும் என்று சொல்வதற்கு நீ வைத்திருக்கிற ஆதாரம் என்ன? குர்ஆனுடைய ஆதாரம் என்ன? ஹதீஸுடைய ஆதாரம் என்ன? ஒரு ஆதாரம் இல்ல. முடிச்சுகள் ஊதுறது இலக்கணமா சொல்வது. முடிச்ச வைக்கிறோம் சொல்ல மாட்டோமா? நம்ம பிக் பாக்கெட் பண்றோம் என்ன செய்யறான், முடிச்சு வைக்குமோ, முடிச்சுக்கு தான் முடிச்சு போட்டுருவாங்க. அதனால பணத்தை ஆயிடுப்புல முடிச்ச வச்சு ஓடி போயிருவாங்க. இப்ப முடிச்சு இல்லாம பிக் பாக்கெட் மாத்திக்கிட்டாங்க. அந்த காலம் சுருக்கு போய் போட்ட காலத்துல என்ன செய்யறது, முடிச்ச வைக்கின்னு பேரு, முடிச்ச வச்சுட்டு போயிருவாங்க. ஏன்னா முடிச்சல பணம் வச்சிருப்பாங்கல்ல, சுருக்கு வச்சுட்டு ஓடி போயிடுறது. அப்ப முடிச்ச வைக்கிறதுக்கு எப்படி அர்த்தம் இருக்கு தானே செய்யுது. இலக்கியமா சொல்ற விஷயம் முடிச்சுகளில் ஊதுவது என்ற மட்டும் குர்ஆன்ல வருது. அப்ப அதுக்கு என்ன விளக்கம்னு தேடி பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சொன்ன ஹதீஸ்ல அந்த விளக்கம் தான் வருது. தூங்கும்போது சைத்தான் உட்காந்துக்கிட்டு 3 முடிச்சே போடுறான், போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்குண்டு இபாதத்துக்கு எழுந்து விட விடாமல் மனுஷனை தடுப்பதற்கு சைத்தான் போடக்கூடிய தடைகள் தான் முடிச்சு. அதுக்கு அல்லாட்டம் பாதுகாப்பு தேடணும். எல்லாம் அந்த சைத்தான் என்னை நல்லா மனுஷியாம கெடுக்க பாக்குறான், நீ தான் என்னை காப்பாற்றணும், இப்படி எல்லாம் அல்லாட்ட பாதுகாப்பு தேடி கொண்டோமே. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு சைத்தான் சொல்லுவான்ல, அதுல தப்பிச்சுக்கலாம். அந்த முடிச்சுகள் தப்பிச்சுக்கலாம். முடிச்சுகளை ஊதி நம்மளை கெடுக்க பார்க்கலாம். முடிச்சுகளில் ஊதுவது என்று ரசூலுல்லாஹ் அந்த வழக்கம் கொடுத்துட்டாங்கல்ல, நாங்க காட்டிட்டோம்ல. நீ சூனியத்தை தான் சொன்னாங்கன்னு வழக்கம் காட்டு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டு. முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள் என்பதற்கு நாங்க ஹதீஸை காட்டிட்டோம். நீ என்ன செய்யற, முடிச்சு ஊதுறதுன்னா சூனிய காரியத்தான் குறிக்குதுங்கிற. அப்ப சூனிய காரியம் குறிக்க 2 பதில் சொல்லணும். சூனிய காரியத்தான் குறிக்குது என்று சொன்னால் அதுக்குரிய ஹதீஸை காட்டு. இது சூனிய காரியத்தான் குறிக்குது என்று நபிகள் சொன்னார்கள். நபி சொல்லணும், நீ தான் சொல்லக்கூடாது. நபிகள் சொன்னார்கள் காட்டுற. ஒன்னு நபி சொன்னது ஆதாரம் இருக்கிறது, ஒண்ணுல இவனை விட்டு அடிக்கிறான். எதை ஏத்துக்கிறது? நபி சொன்னதான் ஏத்துக்கணும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டோம். முடிச்சு ஒரு பொம்பளை பாதுகாப்பு, ஆம்பளைக்கு எங்க பாதுகாப்பு? சூனியத்துல பாதுகாப்பு தேடுங்கிற. முடிச்சுகளில் ஊதும் பெண்கள், அப்ப பொம்பளை சூனியம் வச்சா தான் அந்த சூறாவில் பாதுகாப்பு கிடைக்கும். ஆம்பளை சூனியம் வச்சா பாதுகாப்பு கிடைக்காதுங்கிற பார்த்தோன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அதனால இந்த 2 சூறாவுக்கு சம்பந்தமே இல்ல. எல்லாரும் இந்த அபூபக்கர் ஜஸ்ஸாஸுக்கு பதில் சொல்லும் போது இவர் என்னதான் சொன்னாலும் நமக்கும் ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் இருக்கிறது? குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஆதாரம் இருக்குங்கிறாங்க. அது என்ன, அதுல என்ன இருக்கு? அது ஆதாரம், அது ஆதாரம் இருக்கு என்றவர்கள் சொல்லுகிறார்களே தவிர அது ஆதாரமாக இல்லையே. குர்ஆன்ல குருடர்களாக செவிடர்களாக விடக்கூடாது இருக்கு. இதா விக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மன் உம்மியானா. குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி அறிவுரை சொல்லப்படுமையானால் குருடர்களாக செவிடர்களாக விட மாட்டார்கள், சிந்திப்பார்கள். குர்ஆன்ல இருக்கணும், எங்கட இருக்குன்னு கேட்கணும். குர்ஆனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா அவன் சொல்லக்கூடிய கருத்துல இருக்கணுமா இல்லையா? பழக்கில் இருக்குங்கிற காட்டு. முடிச்சுகளில் ஊதன் இருக்குது. இது சூனியன் எதை வச்சு வழங்கின? இதை சொல்லி தந்தது யார் உனக்கு? சூனிய காரணத்தை குறிக்கணும் சொன்ன யாருக்கு கேட்கணுமா இல்லையா? அப்ப விலங்காட்டி என்ன ஹதீஸ் தேடி பாரு, முடிச்சுனா என்ன வருதுன்னு தேடு, ஊதுவதுன்னா என்னன்னு பாரு, அவிழ்க்கிற என்னன்னு பாரு, அதை இணைச்சிக்கிற வேண்டியான. குர்ஆனுக்கு ஹதீஸோட எது விளக்கமா இருக்கு? அது பதிலா சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொன்னு நம்ம கேட்டோம்ல, அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சு இருந்தா, அவங்க மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இருந்தால் வஹி வராம வஹின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப குர்ஆனுக்கு பாதுகாப்பு கேள்விக்குரியாவதுன்னு கேட்டோம். அதுக்கு எதிர்கேள்வி கேட்கிறாங்க. என்ன எதிர்கேள்வின்னா, குர்ஆனை எல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிட்டான்ல, எப்படி பதில்? குர்ஆனை எல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டார், அதனால சிகர் செய்யப்பட்டு இருந்தாலும் குர்ஆனுக்கு மட்டும் அது பாதிக்காது. மற்றதெல்லாம் உலர்னா உளறிடுவாங்களே தவிர குர்ஆனை எல்லாம் பாதுகாப்பும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் என்ன செய்யாது, அவங்க மற்ற இடத்துல மஜ்னூன் மாதிரி இருப்பாங்களாம், குர்ஆன் வரும்போது மட்டும் கரெக்டா எடுத்துக்கொள்வார்கள். அதனால அப்படி ஏன் வழங்கக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. இதுவும் சரி கிடையாது. ஏன் சரியில்லைங்கிறோம்னு கேட்டா, அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, குர்ஆனை பாதுகாக்கிற எப்படி சொல்றான், சந்தேகங்களை காஃபிருக்கு கூட வராமல் நீக்குகிற வகையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கணும்? மக்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு பாதுகாக்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்த நான் கற்றுக் கொடுக்கலங்கிறான். எதனால? எழுத கற்றுக் கொடுத்து இருந்தால் சந்தேகம் வந்திருக்கும். அப்ப எழுத கற்றுக் கொடுத்துட்டு கூட நான் தான் இறக்கணும், நீ என்னடா கேட்கறேன்னு சொல்லலாம். அல்ல அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். அல்ல என்ன சொல்றான், அதில் ஒருத்தனுக்கு எதிரிக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய கவனமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத கற்றுக் கொடுத்திருந்தால் எழுத்து திறமையை கொண்டு பழைய நூல்களை வாசித்து விட்டு அதிலிருந்து பொறுக்கி எடுத்து அல்லாஹ்வுடைய வேதம் என்று இவரா இட்டுக்கட்டி சொல்கிறார் என்றாலே சொல்லிவிடுவார்கள். எழுதவும் வாசிக்கவும் தெரியாத ஒரு உயர்ந்த நடையில் பேசும்பொழுதுதான் அப்ப இவருடைய தரத்துக்கும் இந்த எழுத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்க, இவருடைய மொழி அறிவை விட இந்த குர்ஆன் மிஞ்சியதாக இருக்கிறது. அப்ப இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்க நம்புவார்கள் என்பதற்காக நான் அவர்களை எழுத தெரியாதவர்களாக ஆக்கிவிட்டேன்
இனியும் எழுத மாட்டார்னு எல்லாம் சொன்னாங்கல்ல, அதை எடுத்து காட்டு அன்னைக்கு காட்டிருக்கிறோம். அது வந்து அன்கபூத் சூராவில் 48வது வசனம். அப்ப இதுல என்ன வழங்குது? ரசூலுல்லாவுக்கு குர்ஆனை பாதுகாத்தான்ல, சூனியம் வைக்கப்பட்டு இருந்தா இவங்க சொல்றபடி குர்ஆன் மட்டும் பாதுகாக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி கொண்டாலும் எதிரி கேட்பானா? எதிரி என்ன செய்வான்? என்ன குர்ஆன்கள் ரூல்ஸ் அப்பா அவரு சொல்ற குர்ஆன்ங்கிறீங்க உலக கேட்பானா இல்லையா? அந்த நிலையை அல்ல ஆளாக்குவானா? ஆளாக்க மாட்டான். குர்ஆனை பாதுகாக்கிறோம் சொல்ற அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மற்றவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதும் கவனம் செலுத்துகிறான். காபிர்கள் வந்து இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் சந்தேகம் கொள்ளவே கூடாது. ரசூலுல்லாஹ் எழுதத்தில் கேட்டாலும் பரவாயில்லை. அப்படி செஞ்ச அல்லாஹ் வந்து அவங்கள மனநோயாளி ஆக்கிட்டான்னு சொன்னா காபிருக்கு சந்தேகம் வராதா? அல்லாஹ்வும் ரசூல் நம்பிட்டு போறான், அது ஒரு விஷயம். காபிருக்கு டவுட் வருமா இல்லையா? இவர் மனநோயாளியா இருக்காரு, குர்ஆன்ங்கிறாரு, உளர்றாரு அப்படின்னு கேட்டாலும் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த நிலைக்கு அல்ல ஆக்க மாட்டான் என்று வழங்காம இது ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப ரசூலுல்லாஹ்க்கு மாறுதலாம் வந்தானே இருக்கு, எப்படியாச்சும் இந்த பைத்தியமாக்கி தீர்வது என்பது அது உறுதியா நிற்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் தொழுகை பண்ண செய்வாங்க, 4 ரக்காத் தொழுகைய 2 ரக்காத் தொழுதுருவாங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் சுட்டி காட்டுவாங்க, நான் உங்களை போல மனுஷன், நான் தவறு விட்டு சுட்டி காட்டுங்கன்னு சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி எத்தனை விஷயங்கள்ல அவங்க வந்து நான் மறதியாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் உங்களை போல மனிதன் தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதை வைத்துக் கொண்டு குர்ஆன்ல ஒருத்தர் சந்தேகம் கேட்க மாட்டானா? கேட்கிறார். ரசூலுல்லாஹ் மறந்துருக்கிறாங்கல்ல, அப்ப எத்தனை வருஷத்தை மறந்தார், அவர் எத்தனை வருஷத்தை விட்டிருப்பார்னு கேள்வி கேட்க மாட்டானா? இப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மறதி என்பது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நம்மளை போல மறந்தார்கள் மாற்றுக்கிறது கிடையாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்ப வருதோ அப்பவே கூப்பிட விட்டு எழுதிடுவாங்க. எப்படி எழுதிடுவாங்க? உடனே அல்லாஹ் என்ன சொல்ல காட்டா, 30 தன்சா, நான் ஓதி காட்டுவேன் நீ மறக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அப்படி இருக்காரு மாதிரி பதிஞ்சிருந்தா வகி வந்த உடனே அவங்களே போட்டு உள்ள வச்சுக்கிற மாட்டாங்க. என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க, எந்த எழுத்தாளர்கள் வந்துருவாங்க. ஊர்ல எத்தனை எழுத்தாளர் இருந்தாங்களோ எல்லாரும் வந்துருவாங்க. இது எழுதிக்க, இந்த மாதிரி வந்துச்சு, இந்த சூறாவில் எழுதிக்க, இந்த சூறாவில் இங்கே வச்சுக்கன்னு சொல்லி வந்த வகையெல்லாம் எழுதிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வகி வந்து உடனே எழுதி வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி மறதி வரும்? மறதி எப்படி விட முடியும்? அவங்க நாளைக்கு அந்த வசனத்தை மறக்க மாட்டாங்க. குர்ஆன் பிரகாரம் ஒரு எதிரி கேட்டா கூட அது அன்னைக்கு எழுதியாச்சுடா, எழுதி வச்சாச்சு, அதை எடுத்து பாரு, கரெக்டா இருக்கு, ஓதி காட்டுறது எழுதி வச்ச பேப்பர் கரெக்டா இருக்கான்னு பாரு என்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உடனே எழுதுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது அதுல எந்த ஒரு காபிருக்கும் சந்தேகம் வராம இருக்கும் பொழுது இவங்க உண்டாக்குறாங்க. இதுல கிற்கனா இருந்தா சந்தேகம் வரும், மறதியா இருப்பதற்கு சந்தேகம் வரவா செய்யும்? வராது. அப்ப மறதியாக இருப்பது என்பது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பாதிக்காது. ஏன்னு கேட்டா அவங்களா வைத்துக் கொண்டு 1.5 வருஷம் கழிச்சு ஓதி காட்டினா மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த செகண்டே போய் சொல்லிடுவாங்க மக்களுக்கு. அந்த நிமிஷமே என்ன செய்வாங்க? இருக்கிற ஆளை கூப்பிட்டு இறுதி கேட்டுருவாங்க. அப்ப தனக்கு வந்த வகையை அப்பவே அவர்கள் சொல்லிவிடும் பொழுது மறதியினால் மறதி வராதுன்னு சொல்லிட்டாங்க நம்பிக்கை. அவங்க காபி பார்வையில மறதியை ஒத்துக்கொண்டாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பூட்டி வைத்திருந்தார்கள். உடனே சொன்னார்களா? உடனே எழுதி விட்டார்கள். அதனால மறதிங்கிறது வேற, மனநோய் என்பது வேற. சம்பந்தப்படுத்தமலா பொருத்தமலா படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மறதிக்கு உள்ளான நம்ம மறுக்க மாட்டோம். மறதியின் காரணமாக குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு எந்த குந்தமும் வரவே வராது. மறதி இருக்கிற காரணத்தினால குர்ஆன்ல சிலர் மறந்திருப்பாரு என்று சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? எழுத்தினையும் ரெக்கார்ட் பண்றாங்க. வெறுமனே உள்ளத்தில் மாத்திரம் இல்லாம மனப்பாடம் செய்யற நிறைய பேர் சொல்லி கொடுத்துறாங்க. உடனே எழுத்து மூலமாக ரெக்கார்ட் பண்ணி விடுகிறார்கள். அப்ப ரெக்கார்டாக ஆன பிறகு அந்த ரெக்கார்டை தான் வச்சு நம்ம என்ன செய்யறோம்? எழுத்தையை ஒப்பிட்டு பார்த்து ஒரு தொகுத்தார்கள் பின்னாடி. அப்ப குர்ஆனை பாதுகாப்பு வேலை கரெக்டா நடந்திருக்கும் பொழுது மறதி வந்து பாதிக்கல என்று நிரூபிக்கப்பட்டிருக்கும் பொழுது இது கேள்வியா கேட்கலாமா? மறதி வரலாம், மனநோய் வரக்கூடாது. அதை விளைவிக்கணும். இது ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. அடுத்த என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த 102 வசனம் இருக்குல்ல, இந்த சிகரை பொறுத்த வரைக்கும் நம்ம துவக்க காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முந்தி பில்லி சூனிய புத்தகங்கள் நாங்கள் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா, சூனியத்தினால சின்ன பாதிப்பு ஏற்படுத்தலாம், இந்த கணவன் மனைவி பிரிவினை மட்டும் ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு கருத்தில் நம்ம இருந்தோம். அதை இப்ப மாத்திட்டோம். அதுவும் சூனியம் கிடையாது. ஏன் மாத்தணும்? இந்த அபூபக்கர் ஜஸ்ஸாஸ் கேட்ட வசனங்கள், அந்த கேள்விகள், இன்னும் குர்ஆன்ல வரக்கூடிய ஆதாரங்கள், சிகரெட் ஒண்ணும் இல்ல, சிகரெட் நம்ப கூடாது, ஷிர்க் அளவுல உள்ளது, அப்படி ஒரு சக்தி எல்லாம் மனுஷன் கொடுக்க மாட்டான் என்றெல்லாம் உறுதியாக ஆன பிறகு, எதிரிகளுடைய பல கேள்விகளை சந்தித்த பிறகு, அப்ப என்ன நேற்று ஆராயும் பொழுதுதான் இது இந்த கருத்தை சொல்லல,
சூனியங்கிறது வேற, கணவனை பிரிக்கிறது வேற. சூனியத்தின் மூலம் கற்றுக்கொண்டு காபிராகிறாத என்ற ஒரு எச்சரிக்கை செஞ்ச உடனே வேற ஒன்றை கற்றுக்கொண்டார்கள், கணவன் மனைவி பிரிக்கிறதை கற்றுக்கொண்டார்கள். அது சூனியம் இல்லை நம்ம சொல்றோம்ல. இதுக்கு என்ன கேள்வி இருக்கிறாங்கன்னா, மொத்தம் முழுசு ஆகிக்கொண்டு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒன்னா சொல்றீங்க, நேற்று ஒன்று சொல்ற, இன்னைக்கு ஒரு. இது ஒரு பெரிய ஒரு கேள்வியா வைக்கிறார்கள். இது ஒரு முஸ்லீம் கேட்கிற கேள்வியே கிடையாது. ஏன்னா மனிதன்கிறவன் அனைத்தும் தெரிந்தவனாக இவன் பிறக்கிறது கிடையாது. அல்ல ஒரு கட்டத்தில் ஆலிம் பட்டம் வாங்கிட்டாரு, இவருக்கு தெரியாத இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம சொல்றோம் எத்தனை வருஷம் நாளைக்கு மாற்றுவோம். எப்ப மாற்றுவோம்? ஆதாரங்கள் அள்ளி போட்டா மாற்றிக் கொள்வோம். நம்ம சொன்ன தவறு என்பதற்கு ஒரு புராணத்தை கொண்டாந்து காட்டுறீங்க, மேடை போட்டு ஒத்துக்கிட்டு போயிடுவோம். ஒரு மனிதன் என்பவன் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்க மாட்டான். இது எல்லா இமாம்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அபு ஹனீஃபா நமக்கு எடுத்துனா பழைய சொல்லு புதிய சொல்லு அப்படி நிறைய இருக்கிறது. மகாராஜா அபு ஹனீஃபாண்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அபு ஹனீஃபா சொல்லிவிட்டு மாற்றிக்கொண்ட கருத்துக்கள், ஷாபி சொல்லிவிட்டு மாற்றிக்கொண்ட கருத்துக்கள். நல்லவங்க மாற்றிக் கொள்வாங்க, கெட்டவன் தான் என்ன செய்வான்னு கேட்டா அவனை சொல்லிவிட்டோம்ல, மாத்தினா நம்ம மரியாதை என்ன வருது அதை பாக்குறோம். நல்லவனா தானே செய்வான். மார்க்க விஷயம் சொல்லிவிட்டோம், தப்புன்னு தெரியுது, மக்கள்கிட்ட சொல்லி அவங்களை சரிப்படுத்திடணும், இல்லைன்னா அந்த வழிகேட்டில் இருப்பாங்கன்னு நல்லவன் பயந்துட்டு மாத்திக்கிடுவான். இவன் என்ன செய்யறான்? மாத்துறது புகழத்தக்க ஒரு செயலை இவ்வளவு நாளா சொல்லவில்லை. 2வது எடிஷன்ல இருந்ததா, 9வது 8வது எடிஷன்ல இருந்ததா, 10வது எடிஷன்ல மாத்திக்கிட்டார்கள். குர்ஆன்ல 10வது எடிஷன் திருத்தி இருக்கிறார்கள், 18வது எடிஷன்ல திருத்துவோம் தவறு சுட்டி காட்டப்பட்டார். அது புகழத்தக்கது, அது நல்ல விஷயம். பல ஆண்டுகளாக லபஹல் நமோங்கிற துவா ஓதி கொண்டிருந்தோம், நோம்பு இருக்கிறதுக்காக வேண்டி பகிரங்கமா சொல்லிக் கொண்டிருந்தோம். அதுல ஒரு ஆளு லைஃபான ஆளு இருக்கிறாரு, அவரை பேரை தப்பா வழங்கி கொண்டு 2 ஆள் இருந்திருக்காங்க ஒரு பேர்ல. இது நம்பகமான ஆள் நினைத்து ஓதி கொண்டிருந்தோம். இல்ல இல்ல அதுல இருக்கிற பலவீனமான தெரிஞ்சவன நினைச்சிட்டோம். ஆஹா, இத்தனை வருஷமா சொல்லிட்டு இப்ப சொன்னா ஜமாத் பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம அறிவை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி மட்டமாயிடும் அப்படி நினைச்சோமானாங்க. ஓப்பனா டிக்ளேர் பண்ணி ஆன்லைன் பேஜில போடுறோம், ஏகத்துவத்துல போடுறோம், நோட்டீஸ்ல போடுறோம், மேடையில சொல்றோம். இது தவறாக சொல்லிவிட்டோம், அந்த அறிவிப்பாளர் சரியில்லை, அந்த துவா ஓதுற துவா கிடையாது, இப்படி சொல்றோம். இது நல்லதா கெட்டதா? சஹாபாக்கெல்லாம் காபிரா இருந்தவங்க தான் முஸ்லீம் ஆயிட்டாங்க. நேற்று ஏன் வரலன்னு கேட்க முடியுமா? நேற்று நீ என்ன செஞ்ச? நேற்று கல்ல தானே வணங்க, நம்மட நேற்று வணங்கினா இன்னைக்கு இஸ்லாத்து வரக்கூடாதா? அவ ஒரு காபிரி இஸ்லாத்து வர முடியாது இவங்க வாதப்படி. ஏன் நேற்று வேண்ட கல்ல வணங்கி இன்னைக்கு இஸ்லாத்து வர்ற நீ? நேற்று அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நேற்று கல்ல வணங்காம இன்னைக்கு வணங்கிட்டு இப்ப இருக்கிற எல்லாம் தர்கா வணங்கின ஆளுக்குற முக்காவாசி பேரு இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, நீங்க செஞ்சு நாங்க செஞ்சிருக்கிறோம். உங்கள்ட்ட கேட்கலாம்ல, இவ்வளவு நாள் தர்கா வணங்கிட்டு இல்லைங்கிறீங்க, நேற்று நீங்க ஒழுங்கு வணங்கிருக்க வேண்டியதானே? நேற்று தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. இது ஒரு கேள்விங்க. கேள்வி என்னது? இவ்வளவு நாளா சொல்லாமல் ஏன் இப்ப சொல்கிறீர்கள்? 2 வருஷமா தானே இப்படி சொல்கிறீர்கள், ஒன்னும் செய்ய முடியாது என்று. 2 வருஷமா இல்ல, 2 நாளைக்கு சொன்ன சொல்ற விஷயம் சரியா இல்லையா? ஆதாரம் சரியா இல்லையா? இந்த கொஸ்டின் ஒன்று பதில் இருக்கா இல்லையா? இப்படிதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி சிந்திக்காம என்ன செய்யறாங்க? இதுகள் எல்லாம் ஒரு கேள்வின்னு நம்புறாங்க. அடுத்து முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை நம்ம சொல்லல, அவர் சொன்னதா நினைத்துக் கொண்டு அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அது என்ன ஹதீஸ்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாதவர்கள் பட்டியலை போடும்போது அதுல யார் சூனியத்தை நம்புகிறானோ, சூனியத்தை நம்புறவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸை நீங்கள் ஏன் சொன்னீர்கள்? சொல்லவே இல்லை. இந்த 8 நாள் அந்த ஹதீஸ் எடுத்து வைக்கல, ஆனா சொல்ல வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் தான், அது சொல்லல. அதனால அதை ஒரு கேள்வியா கேட்டிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதை தொகுத்து சேர்த்துக்கிறோம். நாளைக்கு நீங்க கேள்வி வைப்பீங்கல்ல, அதுல சேர்த்துக்கிறோம், டைம் ஆயிட்டதுனால. அடுத்து என்னன்னு கேட்டா, நாளைக்கு சூனியம் சம்பந்தமாக வேற இதுல இல்லாத புதிய வாதங்கள் யாராவது உங்களுக்கு வைத்திருப்பார்களே, ஆனால் அதுல நீங்க கேட்கணும். நாளை கொஞ்சம் கூடுதல் நேரமாக, ஏன்னா கேள்விகள் டைம் 10 இருக்கிறதுனால 1 மணி நேரம் கூட ஆனாலும் பரவாயில்லை. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளையும் கேட்கக்கூடிய வகையில நாளைக்கு நேரம் நீடிக்கப்படும். நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தி என்ன செய்யுங்க, கேள்வி ரெடி பண்ணிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் முழு தெளிவோட என்ன செய்யலாம், சூனியம் அது பொய்தான், அது கற்பனை தான் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் விளங்கியவர்களாக நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சத்தியத்தின்படி நடக்க அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.